கேட்குறது. அந்த ஊழியக்காரனுக்கு அந்த நரம்புல அது ஊறிட்டு இருக்குது அப்படியே. ஆனால் உங்களுக்கெல்லாம் ஊரில் நினைக்கிறேன். எனக்கு உக்காரது எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு உக்காரது பிடிக்குமா? உக்காரது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. நான் நல்லா நீ உக்காரு, நீ ஆவியில் நெறி, கையை தட்டு, அந்நிய பாஷை பேசு, இதெல்லாம் நான் நேற்று உங்களுக்கு சொல்லிட்டுக்கிறேன். நான் பேச கூட மாட்டேன் பாரு. நீ ஆவியில் நிறைஞ்சான்னா நீ நிறையலாம் எனக்குன்னா. நீ அந்நிய பாஷை பேசுனா நான் பேசாம போனா எனக்கு என்ன? எனக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு தான் பிரயோஜனமே. நிறைய பேர் சொல்றாங்க கொஞ்சம் சவுண்ட் வைங்க முரளி பாஸ்டர், எனக்கே கேட்க மாட்டேன். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. இங்க வெங்காயம் இருக்கிறதுக்கு ஒரு ஆள், தக்காளி இருக்கிறதுக்கு ஒரு ஆள், அரிசி கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். கிளீன் பண்ணிட்டியா வந்து உள்ள சேர்ந்துரு. டைம் பாஸ் பண்றதுக்கு இங்க ப்ரேயருக்கு வரல. எங்களுக்கு வேலை செய்றீங்க ரொம்ப பிடிக்கும், எங்களுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு எல்லாம் செய்றீங்க பிடிக்கும். ஆனால் 4 பேர் இருந்தா 40 பேர் அங்கே சும்மா இருப்பாங்க பாரு. நீங்களா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லை நாங்களா கூப்பிட்டோம்னா அது கஷ்டம். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. இருக்கிற சவுண்ட் அப்புறம் ஒரு ஆமன் சொல்ல இல்லைங்க. இதில் கம்மி பண்ணிடுங்க முரளி பாஸ்டர். ஓகே தேங்க்யூ. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நேற்று நான் சொன்னேன் ஆவியில் நிறைங்க. என் கையும் சும்மா ஆக மாட்டேங்குது, காலும் சும்மா ஆக மாட்டேங்குது. ஆவியில் நிறைங்க. நான் அக்கினி அக்கினி அக்கினிலாம் நான் கத்த மாட்டேன். நான் கத்தி நான் என் ஜீவன் ஏன் போனோம்? ஏன்னா நீ கத்தவே மாட்டிய, நீ ஆவியில் நிறையவே மாட்டீங்களே. நாங்கள் கத்தி அபிஷேகம் அக்கினி 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 அக்கினி. எலியாவின் அக்கினி இறங்கட்டும், எலிசாவின் அக்கினி இறங்கட்டும். அவங்க மேல இறங்குச்சு. ஏன்னா அதற்கு அவர்கள் பாத்திரவான்களா இருந்தார்கள். ஏன்னா அதற்கு அவர்கள் பாத்திரவான்களும் தேவனிடத்துல கேட்டார்கள். ஆவியானவர் கிரியை செய்தாரு. இங்க ஊழியக்காரன் கத்தினுக்கணும். இங்க ஆவில நிற கத்திட்டே இருந்தா தான் அப்போ கொஞ்சம் சூடு உண்டாகும். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. அகல நேத்தே நான் சொல்லிட்டேன், அதாவது நேற்று இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் நான் அபிஷேகத்தில் நிறைய உங்களை வைக்கவே மாட்டேன். என் செக்ஷன் வந்துச்சு நான் மாத்திரம், என்கிட்ட மைக் கொடுத்தா மாத்திரம். ஒரு ஆமன் சொல்லாங்களா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க. நீ அண்ணலா இருக்கிறியோ, பக்கத்தில் கை பூச்சி சொல்லுங்க கண்ணாடிக்காரம்மா, நீ அண்ணலா இருக்கிறியோ இல்லை வெது வெதுப்பாக்குறியோ இதோ குளிராக்குறியோ, நீ எப்படி இருந்தா எனக்கு என்ன, நான் எப்படி இருக்க போறேன்னு மட்டும் பார். சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னுடைய டைம் கொடுத்துக்கிறாங்க, நான் முடிச்சிருவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. எனக்கு பின்ன வருகிறவர் என்னையும் வல்லவரா இருக்கிறாராம். ஆகினால தேவ பிரசனத்திற்கு முன்பதாக எங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. நான் ஊழியக்காரன், தினந்தோறும் ஆராதிக்கிறேன், தினந்தோறும் ஜெபம் பண்றேன், தினந்தோறும் பைபிள் படிக்கிறோம், தினந்தோறும் ஆவில நிறைவோம். நீங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஆகினால தான் வார்த்தையை கொண்டு இன்னைக்கு பெற்று போற நீங்க. எலிசா எலியா கிட்ட கேட்டான். எலியா சொல்றாரு, நான் போகிறதுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளப்படும் போது என்கிட்ட என்னப்பா எதிர்பார்க்கிறேன்னா, அவன் சொல்றான், உம்மக்கிட்ட இருக்குதானே ரெட்டத்தனையானது எனக்கு தேவை. அவன் கேட்டான். அப்போ எலியா சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நோக்கி பார்த்துனே இரு, என்னை பார்த்துனே தான் உனக்கு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா உனக்கு கிடையாதுன்னு. அதுக்கு கத்திட்டே இல்லை.
சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. எங்கன்னா ஏபிசிடியா படிக்கிறீங்க, பேபி கிளாஸ் போறீங்க, அக்கினி நெரும்பு அக்கினி நெரும்பு, என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இன்னைக்கு. அது மேல அக்கினி இறங்கிச்சா? சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லாங்களா? எவ்வளவு பேர் சொல்றீங்க கர்த்தர் நல்லவர்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, ஒரு ஆமென் சொல்லாங்களா? రాజాని సన్నిధిలోనే. అందరికి తెలుసా ఈ పాట? కొంచెం 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 అందరూ పాడతారా? నిన్న విన్నారు కదా మీరందరూ, నిన్న విన్నారు కదా. ఇప్పుడు అందరూ కలిసి పాడదాం. ఎంత జనాలకి చెయ్యి ఉంది? ఉందా? నోరు కన్ను అంతా ఉంది కదా, కాళ్ళు అన్నీ ఉన్నాయా? అన్నీ ఉన్నాయంటే ఉంటే చెయ్యిలు తట్టి పాటలు పాడండి. నోరు ఉంటే నోరు తెరిచి పాటలు పాడండి. చెయ్యి ఉంటే ఏం తట్టండి? చప్పాల. అంత మేం చెప్పలేదు, మీరే అంతా చెయ్యాలి. నేను పాటలు పాడుకొని పోతానే ఉంటాను, మీరు పాట పాడతారు, డాన్స్ ఆడతారు, నాకు అదంతా తెలియదు. నేను ఆడు 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 అంతా నేను చెప్పలే. குதி குதினா நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன வந்துச்சுமா, நீ நிறைஞ்சானா நிறையலனா எனக்கு என்ன? சொல்லுங்க ஹல்லேலூயா. ஐடா ரெடியா? ரெடியா. நான் எடுக்கிறேன் இறையா ஃபர்ஸ்ட் பாட்டை. రాజాని సన్నిధిలోనే ఉంటానయ్యా, మనసారా ఆరాధించు బతికేస్తానయ్యా. రాజాని సన్నిధిలోనే ఉంటానయ్యా, మనసారా ఆరాధించు బ్రతికేస్తానయ్యా. నేనుండాలేనయ్యా, నే బ్రతకాలేనయ్యా, నేనుండాలేనయ్యా, నే బతకాలేనయ్యా. నీరే లేకుండా నేనుండాలేనయ్యా, నీ తోడే లేకుండా నేనుండాలేనయ్యా. రాజా మనసారా అందరూ కలిసి రాజాని సన్నిధిలోనే ఆహా ఆరాధించు బతికేస్తానయ్యా. నీ సన్నిధానములో సంపూర్ణ సంతోషం, నిన్ను ఆరాధించుకుని వెలివైన అవకాశం. నీ సన్నిధానములో సంపూర్ణ సంతోషం, ఆరాధించుకుని వెలివైన అవకాశం. కూలినావని నన్ను ఇచ్చుటకును, బాధల నుండి బతికించుటకును, పోయినవన్నీ నాకు ఇచ్చుటకును, బాధల నుండి బతికించుటకును. నీవే లేకపోతే నేనేమైపోయును? చెప్పండి, నీవే లేకపోతే నేనేమైపోయును? నే ఉండాలేనయ్యా, నే బతకాలేనయ్యా, నీవే లేకుండా నేనుండాలేనయ్యా, నీ తోడే లేకుండా నేనుండాలేనయ్యా. రాజాని సన్నిధిలో నేనుంటానయ్యా, మనసారా ఆరాధించు బతికేస్తానయ్యా. రాజా బతికేస్తానయ్యా. ఓడిన వారు నన్ను వేసిగేసిన మనుషులెల్లరూ నన్ను తప్పు పట్టిన, ఒంటరి వారు నన్ను వేసిగేసిన మనుషులెల్లరూ నన్ను తప్పు పట్టిన, ఒంటరి వాడే మంది అన్నాడు, నేనున్నానే భయపడకు అన్నాడు. ఒంటరి వాడే మంది అన్నాడు, నేనున్నానే భయ
భయపడకు ఎన్నాడు, నీవే రాకపోతే నేనేమైపోయును. నేనంటే నీకు ఎంత ప్రేమ ఏంటయ్యా, నేనుండాలేనయ్యా, నే బతకాలేనయ్యా. డాడీ నీవే లేకున్నా ఉండాలేనయ్యా, నేను బతకాలేనయ్యా, నేను బతకాలేనయ్యా, నేను పొందాలేనయ్యా, నీ తోడే లేకున్నా. ఆహా నేను బతకాలేనయ్యా, సన్నిధానములు సంపూర్ణ సంతోషం, నేను ఆరాధించుకుని వెలివైన అవకాశం. చెప్పండి, సన్నిధానములు సంపూర్ణ సంతోషం, వెలివైన అవకాశం. చూడినావని నన్ను ఇచ్చుటాకను, బాధలను నీ బతుకించుటాకను. ఆహా ఆహా నీవే రాకపోతే నేనేమైపోయును, నీవే లేకపోతే నేనేమైపోయును. అందరు కలిసి ఉండాలేనయ్యా, నేను బతకాలేనయ్యా, నీ ఉండాలేనయ్యా, నేను బతకాలేనయ్యా, నీవే లేకున్నా నేను ఉండాలేనయ్యా, నీ తోడే లేకున్నా నేను బతకాలేనయ్యా, నీవే లేకున్నా నేను ఉండాలేనయ్యా, నీ తోడే లేకున్నా నేను బతకాలేనయ్యా. ఒంటరి పోరు నన్ను విసిగించిన, మనుషులెల్లరూ నన్ను తప్పు పట్టిన, ఒంటరి పోరు నన్ను విసిగేసిన, మనుషులెల్లరూ నన్ను తప్పు పట్టిన, ఒంటరి వాడే మంది అన్నాడు, నేనుండానే భయపడకు అన్నాడు, ఒంటరి వాడే మంది అన్నాడు. డాడీ నేనుండానే భయపడకు అన్నాడు, నేనంటే నీకు ఎంత ప్రేమ ఏంటయ్యా, నేనంటే నీకు ఎంత ప్రేమ ఏంటయ్యా, నువ్వే లేకపోతే నేనేమైపోదును, నీవే లేకపోతే నేనేమైపోయును, నేనుండాలేనయ్యా, నే బతకాలేనయ్యా, నీవే లేకున్నా నేనుండలేనయ్యా, నీ తోడే లేకుండా నేను బతకాలేనయ్యా, నీవే లేకుండా నేనుండలేనయ్యా, నీ తోడే లేకుండా నేను బతకాలేనయ్యా. రాజా నీ సన్నిధిలోనే ఉంటానయ్యా, మనసారా ఆరాధిస్తూ బతికేస్తానయ్యా. నీ సన్నిధానములు సంపూర్ణ సంతోషం, నిన్ను ఆరాధించుకొని వెలివైన అవకాశం. నీ సన్నిధానములు సంపూర్ణ సంతోషం, నిన్ను ఆరాధించుకొని వెలివైన అవకాశం. నీ సన్నిధానములు సంపూర్ణ సంతోషం, నిన్ను ఆరాధించుకొని వెలివైన అవకాశం. నీ సన్నిధానములు సంపూర్ణ సన్నిధానములు. ఓ డాడీ మీకే విలువైన అవకాశం, నీ సన్నిధానములో సంపూర్ణ సంతోషం, నా తండ్రి నా ప్రభువా, నీ సన్నిధానములో మీకే 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 ఆరాధించుకునే విలువైన అవకాశం, నీ సన్నిధానములో సంపూర్ణ సంతోషం, నేను ఆరాధించుకుని విలువైన అవకాశం. నీ కోరిపోయినా నన్ను ఇచ్చుటకుని, బాధలను నీ బతుకించుటకుని, పోయినామని నన్ను డాడీ డాడీ నువ్వే లేకపోతే నేనేమైపోయును, నీవే లేకపోతే నేనేమైపోయును. నేనుండాలేనయ్యా, నే బతకాలేనయ్యా, నేనుండాలేనయ్యా, నే బతకాలేనయ్యా, నువ్వే లేకుండా నేనుండాలేనయ్యా, నీ తోడే లేకుండా బతకాలేనయ్యా, నీవే లేకుండా నేనుండాలేనయ్యా, నీ తోడే లేకుండా నేను బతకాలేనయ్యా, నీవే లేకుండా రాజాని సన్నిధిలో
నీ సన్నిధానములో ఎంత సంతోషము, ఎంత సంతోషము, ఎంత సంతோஷமோ. மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. நான் உம்மை துதிக்கிறேன், நான் உம்மை கனம் பண்ணுகிறேன், நான் உம்மை கீர்த்தனை பண்ணுகிறேன். నీవే లేకున్నా నేనుండలేనయ్యా, నీ తోడే లేకున్నా. రాజా నీ సన్నిధిలో నేను ఉంటానయ్యా, మనసారా ఆరాధించు పదుకేస్తానయ్యా. నీ సన్నిధానములో సంపూర్ణ సంతోషం, నిన్ను ఆరాధించుకుని వెళివైన అవకాశం. రాజా శఖదరల రెడెమెనే కెబెలెరెదెరెనమే సేదెలెరెదెరెలెరె కెబెలెరదరనమ షకిలిరి బందరనమే రలరదరనమలరవలరబా. రాజా రాజా నా ప్రభువా నా తండ్రి. నైనా నీకు వందనాలు ప్రభువా. தகப்பனே நீர் எவ்வளோ பெரிய, எவ்வளோ பெரிய தேவன். சமூகத்தில் வரபோதெல்லாம் சமூகத்தில் நிற்க கிருபை பாராட்டுகிறீர். நான் அதுக்கு பாத்திரவானும் அல்ல, தகுதியும் அல்ல. నిన్ను ఆరాధించుకుని వెళివైన అవకాశం. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறீங்க, அவ்வளோதான். த கிரேஸ் ஆஃப் டே, கிருபை சும்மா கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு ஆராதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கிருபை கொடுத்தார், அவ்வளோதான். நாளைக்கு தெரியல, நாளை என்னதல்ல, இன்னைக்கு ஆராதிக்கிறதுக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார். நான் அதனாலதான் ஆராதிக்கிறேன். அதனால சொன்ன, நீங்க ஆராதிக்கிறீங்களோ நீங்க ஆராதிக்கிறது இல்லையோ எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஆனா என்னை ஆராதிக்க வைக்கிறார் பாரு, இன்னைக்கு ஜீவனோடு எழுப்பினார் பாரு. நான் அதற்கு நன்றி சொல்றேன். எப்பொழுதெல்லாம் ஆராதிக்கணும் அப்பொழுதெல்லாம் நான் அழுது கொண்டே ஆராதிப்பேன். ஏன்னா நான் உயிரோடு இருக்கும்போது தான் நான் ஆராதிக்க முடியும். மரித்தவர்களும் குழியில இறங்குறவர்களும் கர்த்தரை துதியார்கள். రాజాని సన్నిధిలోనే ఉంటానయ్యా, మనసారా ఆరాధించు బ్రతుకేస్తానయ్యా. ఒంటరి వాణి నన్ను వెసుగేసిన మనుషరెల్లరూ నన్ను తప్పు పట్టినా. ఒంటరి వాను 1000 మంది ఎన్నాడు, నేనుండాని భయపడుకు ఎన్నాడు. ఒంటరి వాణి 1000 మంది ఎన్నాడు, నేనుండాని నేనంటే నీకు
ఎంత ప్రేమం ఏంటయ్యా, నేనంటే నీకు ఎంత ప్రేమం ఏంటయ్యా, నేనుండాలేనయ్యా రాజా, ఆహా నీవే లేకుండా నీ తోడే లేకుండా నేను బ్రతకలేనయ్యా రాజా, రాజా నీ సన్నిధిలో నేను ఉంటానయ్యా మనసారా మనసారా ఆరాధిస్తూ బ్రతికిస్తానయ్యా ఓ రాజా, నీ సన్నిధిలో నేనుంటానయ్యా మనసారా ఆరాధిస్తూ బ్రతికిస్తానయ్యా. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஜீசஸ் எல்லாம் உட்காரலாமே. கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாகட்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கையை தட்டுங்க, கையை தட்டாமல் போங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா என் கையை கர்த்தர் தட்ட வைக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கையை தான் தட்டணுமா, ஒரு கையை தட்டணும், நான் தட்டணும், தட்டக்கூடாதுன்னு தட்டாத. யாருக்கு லாபம்? நல்லா கை தட்டினீங்கன்னா உனக்கு ஹார்ட் அட்டாக் வராது. கையை தட்டலைன்னா ஹார்ட் அட்டாக் வந்து சீக்கிரம் போக வேண்டியது. பைபிள் வசனம் சொல்லுது 10 வீண நரம்புகளால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நரம்புல இருந்து தான் பிளட் சர்க்குலேஷன் ஹார்ட்டுக்கு போகுது. அதுக்கு பேர் தான் 10 வீண நரம்புகளால் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்ப இந்த 10 வீண நரம்பு அது எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, அதை நீ தட்ட தட்ட ஹார்ட்டுக்குள்ள புது பிளட் போகும். கை தட்டாத கேஸ் எல்லாம் சீக்கிரம் போயிடுது பரலோகத்துக்கு. பரலோகத்துக்கு போவாது, அது ஏன் போகுது? பரலோகத்துக்கு போறதில்ல, கல்லறைக்கு போயிடுது கை தட்டாத கேஸ். சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஹல்லேலூயா. சரி, ஒரு கை தட்டலாமா? அவ்வளவுதானா? இது என்ன ஓட்டு மேல மலை துடுற மாதிரி இருக்குது, லொட்டு லொட்டு. தட்டுங்கம்மா, நீங்க என்னம்மா நீங்க? கர்த்தருக்காக கை தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு
நீ கையை தட்டு தட்டாதன்னு சொல்றதுக்கு நான் யாரு? நீ எனக்கா கை தட்டின? நீ ஆண்டவர் கை தட்டின, அது எப்படி நான் நிக்க வைக்க முடியும்? சரி, கை தட்டினியா, என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? கை கை என்னாச்சு? வாயு. கை தட்டினீங்களா நீங்க? என்னாச்சு உங்களுக்கு? சூடு ஏறிச்சா? சூப்பரா குளிர்ச்சன. கண்ணத்தை கை வை. சூடாயிடுச்சா? அப்போ உன் பிளட் ஹார்ட்டுக்கு போயிடுச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஹார்ட்டுக்கு ஒண்ணுமே ஆகாது. இதான் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். குமார் கை தட்டினியா? குமார் கை தட்டினியா? ஏன்? யார் சொன்னா? ஏய், கூட கூட பேசாத. யார் சொன்னா? தம்பி, ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? என் ஹார்ட் எப்போ நிற்கும்னு எனக்கே தெரியாது. விசுவாசத்துல மிஞ்சின நீதிமானலாம் இருக்கக்கூடாது. நம்ம விசுவாசம், நம்ம கையை தட்டின நிறைய ஊழியக்காரங்களுக்கு இதே தான் பிரச்சனை. நிறைய ஊழியக்காரங்க கையே தட்ட மாட்டாங்க. அதுக்குதான் மைக்கு நான் என்ன பண்றதுங்க, எதுல போட்டுறது? ஸ்டாண்ட்ல போட்டு தான் 1.25 மணி நேரம் ஆராதிக்கிறேன் சர்ச்சில். வாரம் கீபோர்டு வாசனை இருக்குவேன், சும்மா கையை தட்டுவேன் பாரு. ஆனா என் ஹார்ட் நல்லா இருக்குது, நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ஏன்னா இது கர்த்தருடையது. ஜட்ஜ்மெண்ட் அவருது. உங்க ஹார்ட் எல்லாம் நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்க கூடாதா? நான் கை தட்டுனே சொல்ல மாட்டேன் பாரு. சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப நாள் வாழணும் பாஸ்டர். என்னத்துக்கு வாழ்ற? ஏன் வாழ்ற? இது என்ன முகாமு? என்ன முகாமு? அபிஷேகம் அக்னி முகாமா? அக்னி முகாம். சார், அபிஷேகம்னா என்ன? அபிஷேகம்னா என்ன? என்கிட்ட டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க. அபிஷேகம்னா என்ன? என்ன நான் முடிக்கணும் ஷார்ப்பா 20 நிமிஷத்துல செய்தி முடிக்கிறேன். 20 நிமிஷம் தான். ஏன்னா 2025 சில்வர் ஜூப்ளினால எங்க நம்ம ஒரு பாஸ்டர் ராஜதாஸ் பாஸ்டர் 2025 ரட்சிக்கப்பட்டாரு. எப்படி ரட்சிக்கப்பட்டாருன்னா, அதாவது ஷார்ப்பான டைம் முடிக்கிறாரு. அக்னி முகாம்ல 4 மணிக்கு சோறு போட்டதெல்லாம் இங்க பாத்துக்கிறேன் நானு. ஆனா நேத்து மாத்திரம் தான் 2:15 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம். நான் சந்தோஷத்தை பாரு மூஞ்சில. மழை வந்துச்சா மழை வரலையா ஐயா? நாங்க திருந்திட்டோம். சொல்லுங்க அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணினே இருக்கிறேன். கரெக்டா 2:10 இப்படி இப்படி நின்கிறாரு. அவர் வாழ்க்கையில சொன்னதே இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இல்லையா? சரி, நான் சும்மா கொஞ்சம் பண்ணிட்டு போறேன். எனக்கு பின்னாடி வருவர் என்னை விட வல்லவரா இருக்கிறாரு. வல்லவரா இருக்கு. நாங்க பாக்குறீங்க தான், நாங்க தானே பார்த்துன்னுக்கிற. கர்த்தரை பாக்குறியா பாரு மேல. சொல்லுங்க அல்லேலூயா. சரி, அபிஷேகம் எதற்கு? அபிஷேகம் எதுக்கு? நீ தான் காலில இருந்து பாடி இருந்த தம்பி. அபிஷேகம் எதுக்கு? அதுங்க சத்ருவை முறியடிக்கிறதுக்கு அபிஷேகம். நெக்ஸ்ட் நீங்க பேசக்கூடாது. அவ்வளவுதான், ஒரே ஒரு வார்த்தை. அபிஷேகம் எதுக்குமா? நீங்க தான் முன்னாடி சேர் போட்டு உட்காந்துக்கிறீங்க, பின்னாடி ஒரு ரோ சேர்ல இருக்குது, இங்க ஒரு எக்ஸ்ட்ரா சேர். நீங்க அபிஷேகம் எதுக்கு? தலைமுடி என்ன சொல்றாங்க கேளுங்க. உங்களை தலை மேல வர்றதுக்கு அபிஷேகம். அபிஷேகம் எதுக்குமா? இந்த அம்மா கேட்டாலுமே அது பாரு, நம்ம மயங்குது பாரு அந்த அம்மா. ஏன்னா நான் என்னம்மா பேசினுக்கிறேன் நேத்துல இருந்து இப்படி இப்படி இருக்கிறம்மா. அந்த அம்மா பேருனா குமாரி அம்மா. அபிஷேகம் எதுக்கு? அதுற ஏன்னா அந்த அம்மா நேத்துல இருந்து முடிட்டோம். இந்த அம்மா கண்ணாடிக்காரம்மா. அபிஷேகம் எதுக்கு?
குடிக்கிறதுக்கா? சுவிசேஷத்துக்கு. சுவிசேஷத்துக்கு ஐடா அபிஷேகம் எதுக்கு? என்ன திட்டு மொழி முடிச்சுங்க பாஸ்டர் பொண்ணு. அபிஷேகம் எதுக்கு ஐடா? எல்லாத்துக்கும் நான் எதுக்கு? அபிஷேகம் தான் பரிசுத்தம் ஆயிடுவியா? புதர் நாகராஜ் அவங்க வைஃப் சொல்லுங்க, அபிஷேகம் எதுக்கு? நீங்க பேசுறது கேட்டேன் நான்லாம் சும்மா கம்மி இல்லை. என்னது? ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு அபிஷேகம் தேவையா? சரி, சூப்பர். பிரசாத் அவங்க ஒய்ஃப் அபிஷேகம் ஏம்ட்டுக்கு அம்மா அர்த்த காலமா? அது தமிழ்ல சொல்லு. சூப்பர், கரங்களை தட்டலாமா? அந்த அம்மா மூத்த விசுவாசின்னு நிரூபிச்சிச்சு பாரு. அபிஷேகம் சகல சத்தியத்திலையும் மனுஷனை வழி நடத்துறதுக்கு தான் அபிஷேகம். நான் ஆவில நிறைகிறதுக்கும் பிசாச ஓட்டுறதுக்கும் நோயை ஓட்டுறதுக்கும் மந்திரத்துக்கிட்ட போயிட்டு ரிகாபா சந்தரபா அக்கினி அதுக்கெல்லாம் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. அபிஷேகம் சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துறதுக்கு தான் ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. எலியா கிட்ட எலிசா அபிஷேகத்தை கேட்டாரு. ரெண்ட கேட்டார். ஏன் கேட்டார்னா, எலியா செய்யாததே எலிசா செய்தான்ற வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எலியா எதெல்லாம் செய்யலும் எலிசா செய்தான். கர்த்தரே சொல்றார், எப்பா நீ செய்யாதத எலிசா செய்வான், அவனை உன் ஸ்தானத்துல அவன் அபிஷேகம் பண்ணு. செய்யாததை செய்யறதுக்கு தான் அபிஷேகம். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. అభిషేకత డబ్బు ఇస్తే అభిషేకం రాదు. అభిషేకం కావాలంటే నేను முழங்கால் படிட்டு கர்த்தனை நோக்கி பார்க்கணும். அப்பதான் அபிஷேகம். இங்க நல்லா கையை தட்டினு பாட்டை பாடி அந்நிய பாஷை பேசணும்னு அபிஷேகம் வந்து நினைக்கிறியா? அபிஷேகம் நான் மண்ணுக்கு போனா கூட, நம்ம பாஸ் ஏனோக்கு பாடினார் பாருங்க, எலிசாவுடைய எலும்ப குத்தி ஒருத்தன் உயிரோட எழுந்தானா. ஆனா நம்ம அதாவது பணத்தை நம்ம கொண்டு போய் போட்டு அதை நோண்டா கத்திரகாய், அவனை நோண்டாத, அவனை எழுப்பாத, அவன் பிரேதத்தில் இன்னொரு பிரேதத்தை போடாத, அவன் பொல்லாதவன், உயிரோடு இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணாவன், அதுல வேற குழி தோண்டுன்றான். அன்றைக்கு எலிசாவுடைய கல்லறை தோண்டி ஒரு மனுஷனை போட்ட உடனே எலும்பு குத்தின உடனே ஒரு வாலிபன் உயிரோடு எழுந்தான் பாரு, அதுங்க அபிஷேகம். என்னவோ 24 வருஷமா அபிஷேகம் 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 அபிஷேகம். என்ன பண்றது? ஒரு நல்ல ஊழியக்கார அவரு. யாரு யாரு? எலியா. அவர் தான் 24 வருஷமா நடத்தினுங்கிறாரா? பாஸ்டர் ராஜாதாஸ் நல்ல மனுஷங்க, வாய்த்தாங்க அவருக்கு. நிஜமா சொல்றேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரரு கள்ளம் கபடம் இல்லாதவர். அந்த அம்மா பார் வாயில கை வச்சுக்கிது பாரு, கள்ளம் கபடம் இல்லாத ஒரு ஊழியக்காரர், நல்ல ஒரு மனுஷன், நேசிக்கிற ஒரு மனுஷன். எதுக்கு வைக்கிறார்னா எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. பரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். பரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். எதிரையை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தால் பாடுவோம், இதுவரை உதவி செய்தால் பாடுவோம். பரக்காவில் கூடுவோம் கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம்
பரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம் பாடுவோம். எங்க சபை பேரு பராக்கா. பராக்கா மிராக்கிள் ஏஜி சர்ச் எங்க சபை பேரு. நீ எப்பொழுதெல்லாம் பராக்காவில கூடி கர்த்தரை நீ ஆராதிக்கிறியோ அப்பொழுதெல்லாம் உனக்கு மிராக்கள் நடக்கும். அது முரங்காவா? யாரா அது சொன்னது? பராக்கான முரங்கான்னு கேக்குதா காதுல? கேட்கும். நான் எல்லாரும் மாதிரியே இல்லம்மா. நீ அங்கிருந்து பேசினாலும் நான் கேட்டுறோம். நான் ரொம்ப ஷார்ப்பு. சொல்லுங்க அல்லேலூயா. ராமன் சொல்லாங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை கூட பண்ணினார், நானும் அவர் சமூகத்துல நின்று ஆர்ப்பரிப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியுடனே கானானுக்குள் செல்வோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியுடனே கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் நாட்களல்லோ. சொல்லாமா? எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். சொல்லாமா? எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். ஹல்லேலூயா. ராமன் சொல்லாங்களா? எக்காலம் ஊது, எரிகோவை பிடி. இது யோசுவாவின் காலம் அல்ல, இது என்னுடைய நாட்கள். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, யோசுவா இல்ல, மோசையும் இல்ல, எலியாவும் இல்ல, ஏனோக்கும் இல்ல. அந்த ஏனோக்கு இல்லைங்க, அவரை பார்க்காதீங்க. நான் சொல்றது பைபிள் இருக்கிற ஏனோக்கு. யாரும் இல்ல, ஆனா கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் நடத்துறாரு, கர்த்தர் செய்றாரு. ஒரு ஆமென் சொல்லாங்களா? வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு எதற்கு சுவிசேஷம் அதென்றால், 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காமல் இருந்தால், எனக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தா இல்லங்க, பிரசங்கிக்காமல் இருந்தால். புரியுதுங்களா? யார் அது படிச்சிருந்து? படிச்சுங்க யாரும் தெரியல. தெளிவா படிச்சீங்கன்னா ஆயிடுச்சு, இல்லைன்னா நீ படிக்க கூடாது. ஏன்னா எங்களுக்கு தமிழ் தெரியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். எங்களுக்கு தமிழ் தெரியல, படிக்க தெரியல, அமைதியா இருந்துடணும். கக்கமுக்கான்னா அப்புறமா கர்த்தர் நியாயத்திருப்பினால கணக்கு ஒப்பிக்கணும். ஒன்று கூட்டவும் கூடாதான், ஒன்று குறைக்கவும் கூடாதான். அது யார் படிச்சுங்கன்னு எனக்கு தெரியல. படி. நீ என்ன பண்ற? பைபிள் மைக்கு தான் கையில. படி. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால், நான் உற்சாகமா இப்படி செய்தால் எனக்கு பலனுண்டு, எனக்கு பலனுண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும், உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ என்ன எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறது? என்ன ஆண்டவர் எதற்காக அழைச்சிருக்கிறாரு? சுவிசேஷத்திற்காக அழைச்சிருக்கிறாரு.
நீங்க எதற்காக அபிஷேகம்? உனக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அபிஷேகம். ஊழியக்காரனுக்கு மட்டும் அபிஷேகிச்சு, ஊழியக்காரன் மட்டும் அக்கினியில போட்டு, ஊழியக்காரன் மட்டும் அனலா எழும்பி, ஊழியக்காரர்கள் மட்டும் குதிச்சு சுவிசேஷத்துக்கு போனோன்னு எந்த வேதத்திலும் சொல்லப்பட்டுள்ள சொல்லுவோம் இல்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தியோகம், நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சொல்லுங்க ஹல்லேலூயா. இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலைங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலை. சர்ச்சுக்கு வர்றது, நான் சர்ச்சுக்கு வரேன், நான் சர்ச்சில் வந்து நிக்கிறேன், நான் பாட்ட பாடுறேன், நான் டான்ஸ் ஆடுறேன், நான் சலங்க கட்டி ஆடுறேன், இதெல்லாம் கிடையாது. சுவிசேஷம் முதலாவது என் மேல போடப்பட்ட ஒரு பாரம், ஒரு கடமை. இதை நான் பிரசங்கிக்கிறதுனால எனக்கு மேன்மை பாராட்டுதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. எதற்குங்க அபிஷேகம்? யாருக்கு உங்களை அபிஷேகம் பண்ணினது? எதற்கு அபிஷேகத்தை கொண்டு போற? பிறருக்கு பிரயோஜனமா நடக்கிறதாங்க அபிஷேகம். பிரயோஜனம் இல்லாமல் போனா வெங்கலம், அதாவது பெல்லு சவுண்ட் வருது, வெறும் சவுண்ட் தவிர ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்க சபை நிரம்பணும்னா நீ சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீ அனலாய்ந்து நான் மாத்திரம்தான். இதுக்குதான் அபிஷேகம். பேயை ஓட்டுறதுக்கு அபிஷேகம் தேவை கிடையாது. நோயை குணமாகிறதுக்கு அபிஷேகம் தேவை கிடையாது. மந்திரக்கட்டை ஒடிக்கிறதுக்கு அபிஷேகம் தேவை கிடையாது. யார் சொன்னா? அபிஷேகம் நான் தேவனுடைய வார்த்தையை பகிரங்கமா ஆதாரமா பிரசங்கிக்கிறதுக்கு தாங்க அபிஷேகம். எலிசா அதுதான் கேட்டாரு, எனக்கு இரட்டத்தனையான அபிஷேகம் வேணும். ஏன்னா ராஜாக்களோடு நான் போர் செய்யணும், ராஜாக்களோடு நான் பேசணும், தீர்க்க தரிசனத்தை நான் உரைக்கணும். அதுக்கு தாங்க அபிஷேகம். நிறைய பேர் சொல்றாங்க ஆவில நிறைஞ்சோடணும். இந்த அம்மா நான் நிறையுது பாத்தியா, இது நல்ல விசுவாசி தான் அப்படின்னு சொல்றதுக்கு அபிஷேகம். எங்களுக்கும் சொல்லுங்க, ஒரு மணி நேரம் அந்நிய பாஷை பேசணுமா? நான் நின்று பேசுறோம். அந்நிய பாஷை பேசுறது பெருசு இல்லைங்க. எனக்குள்ள தேவ கிரியைகள் இருக்கிறதா? எனக்குள்ள தேவ கிரியை நடப்பிக்கிறதா? மூணு நாள் வந்த 4வது நாள் உன் சபை நிரம்பணும். எந்த சபையில இருந்துனா வாங்க. பாஸ்டர் ராஜதாஸ் வந்து நீங்க 10 நாள் இங்க வந்தீங்கன்னா கூட 10ஆம் நாள் உங்க சர்ச்சுக்கு போயிடணும். யாரும் கூப்பிட்டுக்க மாட்டார் ராஜதாஸ். ஏன்னா நாங்க ஊழியக்காரங்க எல்லாம் உட்காந்துக்கிறோம் தெரியுங்களா, நாங்க அப்படி சொல்லி கொடுக்குறதோ இல்லை. அவங்கவுங்க விசுவாசி அவங்கவுங்களுக்கு ஆழித்தலுக்குள்ள என்னத்தை கொடுக்கணும்? கனி கொடுக்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறோம். சுவிசேஷத்தை அறிவி, அதனால நீ ஆஸ்வதிக்கப்படுவ. இதுக்குதான் என்னது சுவிசேஷத்தை அறிவி. அதுக்குதான் அக்னி முகாம். எதுக்கு? நிறைய பேர் அக்னி முகாம் நடத்துறாங்க. என்னத்துக்கு நடத்துறாங்க? பத்தலும் தொத்தலும் எல்லாத்தையும் சரி பண்ணி நிக்க வைக்க 3 மாசம் தான். டக்குன்னு மறுபடியும் உலக பிரகாரமா போகுது. ஆனா வார்த்தை நிலைச்சிரு. நீ சுவிசேஷம் அறிவிக்காமல் போனா உனக்கு ஐயோ. இங்க உட்காந்துக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் பாருங்க, ஆண்டுடைய வார்த்தை நீ சொல்லல உனக்கு ஐயோ. நான் கேப்ல போறேன், கேப்ல போகும்போது உங்க பேரு நான் கேட்கிறேன், கார்காரன் டிரைவர் என் பேருன்றான். நீங்க எப்பனா சர்ச்சுக்கு போய்க்கிறீங்களா? இல்லையா? போங்கய்யா, ஜீசஸ் லவ்ஸ் யூ, இயேசு உன்னை நேசிக்கிறாருன்றோம். சுவிசேஷத்தை சொல்லி ட்ரெயின்ல போறோம், யாருன்னா ஒருத்தர் பார்க்குறேன், என்ன எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, எங்க போறீங்க, இயேசு பத்தி சொல்லு, எங்காச்சும் இயேசு பத்தி சொல்லு. அதுக்கு அபிஷேகம் தேவை. சொல்லுங்க ஹல்லேலூயா. டிசம்பர் முழுவதும் திருப்பிரசங்கம் பண்ணோம். டிசம்பர் முழுவதும் திருப்பிரசங்கம் நடந்துச்சு எங்க ஊர்ல. வீடு வீடா கேரல்ஸ்க்கு போவோம். வீடு வீடா கேரல்ஸ்க்கு போனா ஒருத்தர் நேற்று சொன்னார், ஒரு ஊழியக்காரு, 1ஆம் தேதி எதுக்கு போறேன்னா கம்மாய்க்கு போறேன்னு. நானும் வீடு வீடா கம்மாய்க்கு தான் போயிருந்தேன் டிசம்பர் முழுவதும். 1ஆம் தேதி ஆரம்பிச்சா 24ஆம் தேதி வரைக்கும் பயங்கர கமாய். நாங்க கேரல்ஸுக்கு போனா 70,000 80,000 வரும். கேரல்ஸ்ல 20 நாள்ல 70,000 80,000 காணிக்க வரும். சும்மா இல்ல. ஆனா இந்த வருஷம் ஆவியானவர் சொல்றாரு, இந்த வாட்டி வீடு வீடா நீ போவே கூடாது. அப்போ 80,000 அது நாசனமா போட்டோம்.
பணம் இல்லைங்க, ஆத்துமக்கள் தேவை. தெருவா பிரசங்கம் பண்ணோம், தெருவா பிரசங்கம், ஊரே அழுண்டு போயிட்டு கிடக்குது. யாரா இந்த ஆளு? ஒருத்தன் இந்த பக்கம் வரான், ஒருத்தன் இந்த பக்கம் வர. ஏய் யாரா இது புதுசா வந்துக்குதே, போப்பா போப்பா சும்மா போப்பா. மணி மேக்கிங் எவ்ரிதிங். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மணி இஸ் என்னது, நத்திங். நம்ம உலகத்தாரன் சொல்றான் மணி மேக்கிங் எவ்ரிதிங்ன்றான். ஒடா லூசுக்கு போயில. மணி மேக்கிங் எவ்ரிதிங் இல்லைங்க, அது யூஸ்லெஸ். எனக்கு வேணும்னா தான் என் பாக்கெட்ல இருக்கணும், எனக்கு வானானா அது பீரோல இருக்கணும். எனக்கு வேணும்னா மட்டும் தான் நான் பாக்கெட்ல வைப்பேன். சொல்லுங்க அல்லேலூயா. பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறு. சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப கொடூரமா பார்த்துன்னுக்கிறீங்க எல்லாரும், என்னத்துக்கு பார்க்குறீங்கன்னு தெரியல. 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தீமோத்தி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 தீமோத்தி 4:8. நல்லா தேடு. நீங்க எல்லாம் பைபிள் படிக்கிற மூஞ்சிங்களா இது? நான் நினைக்கிறேன் பைபிள் எல்லாம் எடுக்கிறது. இருமா ஒரு நிமிஷம் இருமா. ஃபர்ஸ்ட் வீட்டில் பைபிள் எடுத்து படிக்க கத்துக்கோங்கம்மா. நெத்தியில பொட்டு வைக்கலன்னா மட்டும் நீ விசுவாசி ஆயிட முடியாது. நாளைக்கு வரமாட்டீங்க தானே? எனக்கு தெரிஞ்சு போச்சு. நாளைக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டோமா, நான் இந்த ஆள் கிட்ட நாளைக்கு நான் பண்ணா தானே நீ வரமாட்டேன்றதுக்கு. நான் தான் நாளைக்கு பண்றது இல்லையா? நீங்க நைட்டு ஊருக்கு போறேன்னு அங்க இருக்கணும். நாளைக்கு வரமாட்டீங்க தானே? வருவீங்களா? இவ்வளவு திட்டுன திட்டலாமா? அதுக்குதான் இந்த மூஞ்சி என்ன சொன்னாலும் கலகலன்னு இருக்குது இல்ல. இப்ப இனிமேல்ட்டு பாக்குறேன். என்ன சந்தோஷம் தெரியுமா? எங்க சர்ச்சிலையும் அவ்வளோத்தாங்க. என்ன திட்டினாலும் கொஞ்ச நேரம் தான் கிக்கி முக்கா கக்க முக்கா இருந்து. சொல்லுங்க அல்லேலூயா. என் டைம் முடிய போகுது. சொல்லுங்க அல்லேலூயா. நம்மளாம் ஷார்ப்பாகணும். வாசிக்கலாமா? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு அவர் தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். சொல்லுங்க. சொல்லு. நான் கையெல்லாம் தட்டுனெல்லாம் சொல்ல மாட்டேன். நம்ம சொல்றதே இல்ல. பிரசங்கிக்கிற எனக்கு மாத்திரம் அல்ல அந்த கிரீடம். பிரசங்கிக்கிற பிரசங்கம் பண்ற சுவிசேஷம் சொல்ற எனக்கு மாத்திரம் அல்ல அந்த கிரீடம். அவர் பிரசன்னத்தை விரும்புகிற, கர்த்தருடைய சுவிசேஷத்தை விரும்புகிற யாவருக்கும் அது கொடுக்கப்படும் என்று வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது. எனக்கு மாத்திரம் இல்லைங்க அபிஷேகம், எனக்கு மாத்திரம் இல்லைங்க கிரீடம், எனக்கு மாத்திரம் இல்லைங்க பரலோகம். அவர் பிரசன்னல விரும்புகிற யாவருக்கும். நிறைய பேர் சொல்லாங்க, நான் பரலோகத்துக்கு போயிரு, நாங்க ஊழியக்காரர் மட்டும் ஊழியக்காரங்க நிறைய பேர் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க தெரியுமா முரளி பாஸ்டர்? நெஞ்சில மாறலாம் யாரும் அடிச்சுக்க கூடாது, போவாங்க. எந்த ஊழியக்காரன் உண்மையா தன் சபையை நடத்தி, எந்த ஊழியக்காரன் தன் உண்மையா தன்னுடைய ஆத்துமக்களுக்கு, எந்த ஊழியக்காரன் வருகிற பணத்தை கொள்ளையிடாம, எந்த ஊழியக்காரன் நியாயத்தோடு நீதியோடு கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிற அந்த ஊழியக்காரன் மாத்திரம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். தவிர இவங்க எல்லாரும் போனாலும் நான் போக மாட்டேன்.
இவங்க எல்லாரும் போயிடுவாங்க, ஆனா நான் போக மாட்டேன் பரலோகத்துக்கு. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் சும்மா சொல்லுங்க, தேவ சமூகத்துல சொல்றேன், நான் போறது ரொம்ப கஷ்டம். நீங்க இருக்கிறவங்க அத்தினி பேரும் போயிடுவாங்க. அவர்களை போல நான் நீதிமான் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல கர்த்தரை கேட்கிறேன், உங்க சித்தமானா ஏதோ ஒரு சின்ன ஒரு கேட் இருக்குல்ல, அந்த கேட்டுக்கிட்ட இடம் கொடுங்க, எனக்கு போதும். அங்க பரலோகத்துல அந்த அந்த சிங்காசனத்தை நிக்கிறதுக்கும் அதுக்கு நான் பாத்திரவானும் அல்ல, அதற்கு யோக்கியமானும் நான் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவரே அந்த கேட்டுக்கிட்ட நின்று, நீங்க எல்லாம் வருவீங்க இல்லையா, உங்களை எல்லாம் உள்ள அனுப்புறது, கேட்டை திறந்து விடுறதுக்கு செக்யூரிட்டி எனக்கு கொடுத்த. சிரிக்க சொல்லமா, சீரியஸா சொல்லுங்கிற. நான் எல்லாம் சிரிக்கணும்னு பிரசங்கம் பண்ணா ரொம்ப பேசுவேன். என்னை பத்தி எனக்கே தெரியாது, எந்த வாழ்வில் என்னால் சொல்ல முடியாது. என் பாதை அறிந்தவர், என் வாழ்வை அறிந்தவர், என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. சொல்லுங்க அல்லேலூயா. சுவிசேஷத்திற்காக இதுக்காக தான் ஓடுது, விரைந்தோடுது காலு. ராமன் சொல்லாங்களா? இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டுமா? சொல்லிடலாங்களா முரளி பாஸ்டர்? நான் மாத்திரம் இந்த இடத்துல இந்தன்னு வச்சுக்கோங்களேன், நகரி, அப்புறம் என்ன ஏரியா, புத்தூரு, அடை நகரி சொல்லுங்க, புத்தூரு, திருத்தணி, மத்தூரு, தடுக்குப்பேட்டை, இந்த சுத்தி இருக்கிற அத்தனை ஜனங்களும் இங்க இருக்குவாங்க. எனக்கு மாத்திரம் கர்த்தர் இந்த தரிசனத்தை கொடுத்துருந்தாருன்னா, நான் ஏற்கனவே குமாருக்கு சொல்லிக்கிறேன், தப்பித்தோரி குமாரு ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஓஜி கூட்டத்துல புண்ணியத்துல ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. நானெல்லாம் சும்மா கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லிக்கிறது தானே குமாரு. மெயின் ரோடே பார்த்துன்னு வருவேன், சீக்கிரத்துல வாங்கிருவேன்னு வச்சுக்குவேன், சீக்கிரத்துல வாங்கிருவேன். ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க பாரு, அத்தனை சுத்து வட்டாரத்துல இருக்க ஜனங்கள் அங்கதான் இருக்கணும், வாரம் ஞாயிற்றுக்கிழமை. சொல்லுங்க, அது என் தரிசனம். பின்ன ஆமன் போடாத, நான் ஆமன் போடாத இருக்குவாங்க. சொல்லு, கர்த்தர் நல்லவரா இல்லைங்களா? அதற்காக உங்க ஜபத்துல வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த கிளாட்வின் பாஸ்டருக்கு எங்க இடத்த கொடுத்துரு, பெங்களூர்ல ஒரு பெரிய இடம் கொடுத்துருங்க ஆண்டவரே. அப்படியே நம்ம திருத்தணி, அதாவது திருத்தணி பைபாஸ்ல ஒரு 10 ஏக்கர் நிலம் கொடுங்க, ஜோம் பண்ணு. அப்படின்னா மத்தூருக்கு இது பாரு, அது எதிர்க்கு ஒரு பெரிய கிரவுண்டுக்கு இது. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ஆமேன் பக்கத்துல சொல்லுங்க, ஆமான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஜெபிக்குவீங்களா ஜெபிக்க மாட்டீங்களா? சொல்லுங்க அல்லேலூயா. என் நேரம் முடிஞ்சது. எனக்கு மாத்திரம் இல்ல, இந்த பிரசன்னத்துல விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார். பிரசங்கிக்கிற எனக்கு மாத்திரம் இல்ல, சுவிசேஷம் எனக்கு மாத்திரம் இல்ல, அது உங்களுக்கும் நடக்கிறதெல்லாம் எழுந்து நிக்கலாமா? நின்ட்டீங்களா? இதுதான் நிக்கிறதா? இதுதான் நிக்கிறது. குதிரை சீக்கிரம் ஏஞ்சிக்கமா, ஆனா ஏனெல்லாம் ஏஞ்சிக்காது. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? రాజాని సన్నిధిలోనే మనసారా, రాజాని సన్నిధిలో నేనుంటానయ్యా, మనసారా ఆరాధించు బతికేస్తానయ్యా.
రాజా నీ సన్నిధిలో నేనుంటానయ్యా, మనసారా ఆరాధించు బతికేస్తానయ్యా. నేనుండాలేనయ్యా, నేను బతుకాలేనయ్యా, ఓ నీవే లేకుండా నేనుండాలేనయ్యా, నీ తోడే లేకుండా నేను బ్రతకాలేనయ్యా. మీ సన్నిధానములో సంపూర్ణ సంతోషం, నిన్ను ఆరాధించుకుని వెలువైన అవకాశం. నీ సన్నిధానములో సంపూర్ణ సంతోషం, నిన్ను ఆరాధించుకుని వెలువైన అవకాశం. కోరినావని నన్ను ఇచ్చుటకొని బాధల నుండి కోల్పోయినావని నన్ను ఇచ్చుటకను, బాధల నుండి బతుకించుటకను. నీవే రాకపోతే నేనేమైపోదును, నీవే రాకపోతే నేనేమైపోదును. నేనుండాలేనయ్యా, నేను బతకాలేనయ్యా, నేనుండాలేనయ్యా, నేను బతకాలేనయ్యా. నీవే లేకుండా నేను బతకాలేనయ్యా, నీ తోడే లేకుండా నేను బతకాలే. பரலோக பிதாவே, இவளைக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே.